ஷாலோம் 7 டே சேலஞ்சுக்கு உங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு முன்னாடி ஒரு புதிய சவாலை நான் வச்சுட்டு வரேன். நீங்கள் உலகத்தில் இருக்கிற வாலிபர்கள் சில மனிதர்களை பார்த்தீங்கன்னா இவங்க எப்பவுமே மற்றவங்களை இமிட்டேட் பண்ணணும்னு விரும்புவாங்க. ஒரு நடிகர் எப்படி ட்ரெஸ் பண்ணுறாரு, அவர் எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணுறாரு, அதை போலவே இவங்களும் சில பேர் பண்ணுவாங்க. சில விசுவாசிகளை பார்த்தீங்கன்னா சில பிரபலமான ஊழியர்கள் அவங்க எப்படி பாடுறாங்க, அவங்க எப்படி தலையசைக்கிறாங்க, இதை பார்த்து இவங்களும் அதை போலவே இமிட்டேட் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி நான் வைக்க விரும்புகிற சவால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களாக இருங்க. அதுதான் ஆண்டவருக்கு பிரியம். உங்களை ஒரு தனித்துவமான மனிதனாக கர்த்தர் படைச்சிருக்கிறாரு. அதனால் மற்றவங்களை இமிட்டேட் பண்ணுறதை விட்டுட்டு, மற்றவங்களை போல மாறணுன்ற அந்த எண்ணத்தை விட்டுட்டு, கர்த்தர் உங்களை எப்படி படைச்சிருக்கிறாரோ அதன்படி வாழ உங்களுக்கு ஒரு சவாலை வைக்கிறேன். இந்த நாள் சவாலை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நீங்கள் ஏன் நீங்களாக இருக்கணும் அப்படின்றதுக்கு முதல் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆண்டவரால் விசேஷமாக உருவாக்கப்பட்டவங்க. உங்களை போல இன்னொருவர் இந்த உலகத்தில் இல்லை. உங்கள் கை ரேகையை போல, உங்கள் கண்ணில் இருக்கிற ரேகையை போல, உங்களுடைய காதை போல, உங்கள் உருவத்தை போல இந்த உலகத்தில் வேறொருவர் இல்லை. ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் கூட ஒரே குணத்தை உடையவங்களாகவும் ஒரே மாதிரி கைரேகை உடையவங்களாகவும் இருக்கிறதில்ல. இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? கர்த்தர் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தனித்துவமாக யூனிக்காக படைத்திருக்கிறார். அதனால தான் 139வது சங்கீதம் 14வது வசனத்தில், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் உம்மை துதிப்பேன், உம்முடைய கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்றதை பார்க்குறோம். அப்போ பிரமிக்கத்தக்க அதிசயமாக ஆண்டவர் உங்களை பார்த்து உருவாக்கி இருக்கிறார். அதனால நீங்களா இருந்தால்தான் கர்த்தர் சந்தோஷப்படுவார். இரண்டாவது, நீங்களாகவே இருக்கணுன்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுகிறார். நீங்களாகவே இருக்கும் பொழுது அவர் ரொம்ப சந்தோஷப்படுகிறார். அதனால தான் செப்பனியா 3வது அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம பார்க்குறோம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அதாவது ஆண்டவர் உட்கார்ந்துட்டு உங்களை பார்க்குறாராம். சில நேரங்களில் உங்களுடைய பிள்ளைங்க தூங்கும் பொழுது அல்லது அந்த பிள்ளைங்க விளையாடும் பொழுது, சிரிக்கும் பொழுது அவங்கள பார்த்து நீங்கள் ரசிக்கிறீங்க, அதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுறீங்க. அதுபோல் கர்த்தர் அமர்ந்திருந்து உங்களை பார்க்குறாராம். நீங்களாக இருக்கும் பொழுது, உங்களுடைய தனித்துவத்தை நீங்கள் வெளிப்படுத்தும் பொழுது கர்த்தர் அதை பார்த்து ரசித்து சந்தோஷப்படுறாராம். ஆனால் நீங்கள் வேற ஒருத்தர் மாதிரி மாறணும், வேற ஒருத்தர் மாதிரி நீங்கள் ஆக்ட் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது அது தேவனை, அவருடைய படைப்பாற்றலை அது குறைத்து மதிப்பிடுகிறது. ஆக ஆண்டவர் நீங்களாகவே இருக்கிறத பார்க்கும் பொழுது சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி அடைகிறார் அப்படின்றத நீங்கள் இன்னைக்கு அறிந்து கொள்ளணும். மூணாவதா, நீங்களா இருக்கும் பொழுதுதான் உங்களை பற்றி நீங்கள் பெருமிதம் அடைய முடியும். அதாவது நம்ம பெருமைப்பட ஒன்றும் இல்லை, தாழ்மையோடு அதே நேரத்தில் நானாக இருப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன், அதை குறித்து பெருமிதம் அடைகிறேன் சொல்லி நீங்கள் சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கணும்னா நீங்களாகவே இருக்கணும். அதனால தான் கலாத்தியர் 6வது அதிகாரம் 4வது வசனத்தில், அவன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன், அப்பொழுது மற்றவனை பார்க்கும்போது அல்ல தன்னையே பார்க்கும்பொழுது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். அதாவது நான் அவரை போல இருக்கிறேன், இவரை போல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மற்றவங்களை பார்த்து நம்மை மேன்மை பாராட்டுவது அல்ல. நானாவே இருக்கிறேன், ஆண்டவர் என்னை எதுக்காக படைச்சாரோ அதை நான் நிறைவேற்றுறேன், என்னை குறித்து நான் சந்தோஷப்படுறேன், கர்த்தர் என்னை எப்படி வைத்திருக்கிறாரோ அதில் நான் பெருமிதப்படுகிறேன்னு சொல்லி நீங்கள் சந்தோஷப்படுவீங்கன்னா அதுதான் உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும். ஆகவே இந்த நாளில் நீங்களாகவே வாழ ஒரு 3 ஆலோசனைகளை வேகமாக உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். முதல்ல, மற்றவங்களோட உங்களை கம்பேர் பண்ணுறதை நிறுத்துங்க. அவங்க இப்படி இருக்கிறாங்க, நான் இப்படி இருக்கிறேன், அவங்கள போல் நான் கலராக இருந்தால் நல்லாயிருக்கும், அவங்கள போல் எனக்கு மூக்கு நீளமாக இருந்தால் நல்லாயிருக்கும், முடி கொஞ்சம் நீளமாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி மற்றவங்களோட உங்களை ஒப்பிடாதீங்க. கர்த்தர் உங்களை எந்த விதத்தில் படைத்திருக்கிறாரோ அதில் சந்தோஷப்படுங்க. ஏன்னா உலகம் வெள்ளையாக இருக்கிறவங்க தான் அழகானவங்க, கருப்பாக இருக்கிறவங்க அழகு இல்லாதவங்கன்னு சொல்லி ஒரு ஒப்பீட்டு முறையை உருவாக்கி இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன்னு சொல்லி சூலமித்தியால் வேதத்தில் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் கர்த்தருடைய பார்வையில் கலர் குறைவோ
மூக்கு நீளமோ மூக்கு நீளம் குறைவோ அதெல்லாம் ஆண்டவருக்கு முக்கியம் இல்லை. கர்த்தர் உங்களை எப்படி படைத்திருக்கிறாரோ அப்படியே உங்களை பார்த்து அவர் மகிழ்ச்சி அடைகிறார். ஆகவே இனி யார் கூடயும் உங்களை ஒப்பிடாதீங்க. உங்களை நீங்கள் ஒரு தனித்துவமாக வைத்திருக்க முயற்சி எடுங்க. இரண்டாவது, உலகம் உங்களை பற்றி என்ன சொல்லுது அப்படின்றத பற்றி நீங்கள் கவலைப்படாமல் உங்களை பற்றி ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்றத தினமும் அறிக்கையிடுங்க. உலகம் நீ நல்லா இல்லை, உன்னை யாருமே விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லை நான் அழகாக இருக்கிறேன், கர்த்தர் என்னை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லணும். உனக்கு திறமையே இல்லை, உன்னை யாருமே செலக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு உலகம் உங்களை பார்த்து சொல்லும் பொழுது, இல்லை கர்த்தர் எனக்குன்னு சில திறமைகளை கொடுத்துருக்கிறார், ஆண்டவர் என்னை ஏற்கனவே தேர்ந்தெடுத்துட்டாரு, நிச்சயமாக கர்த்தர் என்னை உயர்த்துவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லணும். அது மாத்திரம் இல்லை, நீ ஏழை, உன் வாழ்க்கையில் நீ எதையும் சாதிக்க முடியாது அப்படின்னு மற்றவங்க சொல்லும் பொழுது, நான் ஒருவேளை பணத்தில் ஏழையாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய அருளில் கிருபையில் நான் ஐஸ்வர்யவான், கர்த்தர் நிச்சயமாக என்ன ஆசீர்வதிப்பார்னு சொல்லி உங்களை குறித்து வேதம் என்ன சொல்லுதோ அதை நீங்கள் அறிக்கையிட்டுட்டே இருங்க. மற்றவங்க உங்களை பற்றி என்ன சொல்கிறாங்கன்றதை பற்றி கேர் பண்ணவே பண்ணாதீங்க. அது மனிதனுடைய எண்ணங்கள், ஆனால் தேவனோ உங்களை குறித்து மேலான எண்ணங்களை வைத்திருக்கிறார். மூணாவதா, எனக்கு ஒரு தாளந்தம் இல்லை, எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லி உங்களை நீங்களே குறைச்சி மதிப்பிட்டு மறைஞ்சு வாழாதீங்க. ஆண்டவர் மறைஞ்சு வாழ அல்ல, மலை மேல் இருக்கிற பட்டணமாய் வாழ உங்களை அழைச்சிருக்கிறார். அதனால் உங்களுக்கு நல்ல குரல் வளம் இருந்தால் தைரியமாக பாடுங்க. நல்லா பேசக்கூடிய தாளந்து இருந்தால் தைரியமாக உங்களுடைய தாளந்துகளை வெளிப்படுத்துங்க. எந்தெந்த வகையில் உங்களுக்குள் மறைந்திருக்கிற தாளந்துகள் திறமைகளை வெளிப்படுத்த முடியுமோ தைரியமாக வெளிப்படுத்துங்க. மற்றவங்க உங்களை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னு கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தும் பொழுது ஆண்டவர் உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். ஆகவே இந்த நாளில் ஒரு நாளும் மற்றவங்களை போல மாறணும்னு நினைக்காம, நான் நானாகவே இருப்பேன், கர்த்தர் என்னை எப்படி படைத்திருக்கிறாரோ, எதற்காக படைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவேன்னு சொல்லி இன்னைக்கு இதை ஒரு சவாலாக எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே இன்னைக்கு நான் எந்தெந்த காரியங்களெல்லாம் மற்றவங்களை இமிட்டேட் பண்ணுறேன், எந்தெந்த காரியங்களில் கர்த்தர் எனக்குன்னு சில தனித்தன்மைகளை கொடுத்துருக்கிறார் அப்படின்றத நீங்கள் ஆராய்ந்து பார்த்து உங்களுடைய தனித்தன்மையை வெளிப்படுத்தும்படி உங்களுக்கு ஒரு சவாலை உங்களுக்கு முன்னாடி நான் வைக்கிறேன். நிச்சயமாக வர்ற நாட்களில் ஆண்டவர் உங்களுக்குன்னு வைத்திருக்கிற அந்த அழைப்பை நீங்கள் வெளிப்படுத்த கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பினீங்கன்னா அவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.